வெல்கம் டு இண்டஸ்ட்ரி தமிழ். எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா நம்ம குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் வந்து வேற லெவலில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஹைதராபாத்தில். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே வந்து செப்டம்பருக்குள்ளே இந்த படத்தை முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு வேகத்தில் போயிட்டு இருக்காரு. அண்ட் அதே மாதிரி நம்ம குட் பேட் அக்லி படத்தில் ஃபீமேல் கேஸ்ட் வந்து யார் பண்ணுறா அப்படின்ற ஒரு தகவல் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நயன்தாரா அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் ஸ்ரீலீலானாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முர்னால் டாக்கூர் அப்படின்னாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம த்ரிஷா மேமும் இதில் நடிக்கிற சான்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ ஃபைனலில் வந்து இந்த படத்தில் வந்து யார் சைன் பண்ணியிருக்கா அப்படின்றது தெரியல. கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்தளவுக்கு செப்டம்பருக்குள்ளே முடிச்சாகணும் அப்படின்ற பிளான். செப்டம்பருக்குள்ளே முடிச்சுட்டு நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரி ஒன்று இருக்காமா, அதை பண்ணும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா செப்டம்பருக்குள்ளே படத்தை முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட் லுக் அப்படின்றது ரொம்ப லேட்டாக தான் கொடுத்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம குட் பேட் அக்லி பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் லுக், செகண்ட் லுக் அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ஏகேவோட அந்த 32 இயர்ஸை செலிப்ரேஷன் பண்ண விதமாக 3வது போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த படத்தில் ஒரு தெரி நம்பரான 2 சாங் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்தளவுக்கு, அதாவது குட் பேட் அக்லி படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபேன் பை சம்பவமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஆதித்ய ரவிச்சந்திரன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான ஏகே ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் வந்து படத்தில் எதிர்பார்க்கலாம். ஒரு மாஸ் என்டர்டெயின் வந்து காத்துட்டு எல்லாத்துக்குமே. விடாமுயற்சி படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கிளாஸான படம் அண்ட் குட் பேட் அக்லி பொறுத்தளவுக்கு ஒரு மாசான படமாக வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த கிளாஸ் அண்ட் மாஸ் ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீபாவளி அண்ட் பொங்கல் 2 ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா பயங்கரமான செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வந்து குட் பேட் அக்லி படத்தில் ஹீரோயினாக யார் பண்ணால் நல்லாயிருக்கும்? முர்னால் டாக்கூரா, ஸ்ரீலீலாவா, நயன்தாராவா, த்ரிஷாவா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.